இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சேர்த்துருக்குறேன்றதை சொல்லிவிடுவேன். இதை அரைக்கிற முறையை தவிர இது எல்லா சீக்கிரட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதில் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூங்கில் குருத்து இருக்குது, அதுக்கப்புறம் பாதாம் இருக்குது, பிஸ்தா இருக்குது, முந்திரி இருக்குது, அதுக்கப்புறம் கைக்கூத்தல் அரிசி இருக்குது, முளைக்கட்டியே நம்மளுடைய கம்பு இருக்குது. இது எல்லாமே நான் அதில் போட்டு நான் அரைச்சிருக்கிறேன்ப்பா. இந்த பாக்கெட் எப்பயும் போல தான்ப்பா 200 கிராம் 200 கொடுக்குறேன். 400 கிராம் 400 கொடுத்துட்ருக்குறேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா சீக்ரெட்டையும் நான் சொல்லிட்டேன். இதை எப்படி எந்த முறையில் அரைக்கணுன்றதை தவிர இது எல்லாமே நான் சொல்லிட்டேன்ப்பா. இது எல்லாமே ரொம்ப பாரம்பரியமான அரிசி, பாரம்பரியமான பொருள் தான். இதை எடுத்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நமக்கு கிடச்சிடும். அதனால் நீங்கள் ஒரு வாட்டி என்னுடைய கருப்பு கவுனி அரிசியாக இருந்தாலும் சரி, கருப்பு உளுந்தாலும் சரி, ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு